கிரிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. 12 ராசினியர்களுக்கு வணக்கம். 28/3/2026 பங்குனி 14 சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் யோகம் எப்படி இருக்குது, அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, அதுபோல் 27 நட்சத்திரத்தில் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது, லக்கி எப்படி இருக்குது, லக்கி நம்பர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். தினமும் ஒவ்வொருத்தருக்கு பணம் கிடச்சிட்டு தான் இருக்குது, சந்தோஷம் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். சிலருக்கு பிலோ ஆவரேஜாக இருக்கும், சிலவருக்கு ஆவரேஜாக இருக்கும், சிலவருக்கு எபோ ஆவரேஜாக இருக்கும். சரியா? கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கூட குறைய இருக்கும். பலன்கள்னாலே யோகம்னு கிடையாது. பலன்கள்ங்கிறது சாதக பாதகத்தான் பலன்கள் சொல்கிறோம். பலன்கிறது ப்ரிடிக்ஷன், அந்த ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் பலன்கள். கிரக நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசி கட்டத்துக்கும் கோச்சார நிலை கிரக நிலைக்கும் ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது எந்த வீடு சார்ந்திருக்கோ அந்த வீட்டு ஆதிபத்திய விசேஷமும் அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் கிடைக்கும். இதுதான் பலன்கள். சரியா? இதுதான் சாதக பாதகம் சொல்கிறோம். ரைட் நேர்களே, இப்போ 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு சார் நல்லா இருக்குது, மார்ச் 28 அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை சொல்லிடுவோம். மார்ச் 28 பங்குனி 14 சனிக்கிழமை, நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சாயந்தரம் 4:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஆயில்யம். திதி திதி தசமி திதி. சரியா? காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குது, 11:03 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏகாதசி. இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. ரைட்டு. இப்போ 27 நட்சத்திரத்தில் யோகமுள்ள நட்சத்திரங்கள் ஒரு 12 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு பலனை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதில் வரிசையில் வருது அசுபதி மகம் மூலம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யோகம் அணுக்களம் இருக்குது. அடுத்து பரணி பூரம் போராடம். அதுக்கடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 28 ஒரு பொன்னான நாளாக யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், 12 நட்சத்திரங்கள் அசுபிதி மகம் மூலம், பரணி பூரம் போராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், அடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 12 நட்சத்திரத்துக்கு நான் அதிர்ஷ்ட பலனை சொல்லிடுறேன். அசுபதி மகம் மூலம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அன்னை ஆதிபராசத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், யோகம் அனுகூலமாகும், பண ஒரு திருப்தியாக இருக்கும். சரியா? தாய் அன்பு நல்லபடியாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. மனதாலும் நினைவாலும் உடலாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு லக்கி எண் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட். அடுத்து பரணி பூரம் போராடம். உங்களுக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா லக்கு அடிக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள், அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு லக்கி எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் ஒயிட். அதிர்ஷ்ட நிறம் தென்கிழக்கு. அடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா சிவனுடைய மந்திரத்தை சொல்லணும். உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், லெமன் கலர், இல்லைன்னா சந்தன கலர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. சரியா? ஓகே. இப்போ இந்த 12 நட்சத்திரத்துக்கும் முக்கியமான தகவலை சொல்லிட்டேன். இதுக்கு பலன்கள் ராசி பலனில் சொல்லிடுவேன். அந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசிக்கு வருதோ அதுக்கு பலன்களை சொல்லிடுவேன். இப்போ மறுபடியும் இந்த 12 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை சொல்லிடுறேன். அசுபதி மூலம் மகம் உங்களுக்கு லக்கி அடிக்கும். 1000மோ லட்சமோ கோடியெல்லாம் அடிக்கும். அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? பட் அது பணமாக வரலாம், பொருளாக வரலாம், நகை நட்டாக வரலாம், இடமனை வீடாக வரலாம், ஏதோ சந்தோஷமாக வரலாம், ப்ரொமோஷனாக வரலாம். ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். லக்கி நம்பர் 2. பரணி பூரம் போராடம். லக்கி நம்பர் 5. கிருத்திகை உத்திரம் உத்திராடம். லக்கி நம்பர் 6. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. லக்கி நம்பர் 3. ஓகே நேயர்களே, இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். மற்ற நட்சத்திரத்துக்கு லக்கெல்லாம் இல்லை. நான் சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், நல்லபடியாக பொழுது போகும். ரோகிணி அஸ்தம் திருவோணம். நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? நீங்கள் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அன்னையுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, ஆரஞ்சு. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கந்தேச கோஷம் படிங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. பூசம் அனுசம் உத்திரட்டாதி. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லுங்கள், ராம மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பு கலர், பிங்க் கலர், இல்லைன்னா ஸ்கை ப்ளூ. ஆயிலும் கேட்டே ரேவதி. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள்.
விநாயகபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா சகல பிரச்சனையும் தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இல்லைனா ஆரஞ்சு. ஓகே நேர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. ரைட்டு, இப்போ ராசி பலனை பார்ப்போம். ராசி பலனுங்கிறது ரொம்ப முக்கியம். மேசராசிக்கு எப்படி சார் இருக்குது? ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. மேசராசிக்கு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, சௌரியமாக இருப்பீங்க. ராசிக்கு 4 கூடியவன் 10-11 கூடிய சாரத்தில் போகிறதா நல்லா தான். தொழில் காரியம் நல்லாயிருக்கும், தாயார் அன்பு நல்லாயிருக்கும், தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வண்டி வாகனம், ட்ராவல் டிரான்ஸ்போர்ட், ஆயில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். உழைக்கிறவருக்கு நல்லா இருக்கும். சப்கான்ட்ராக்ட், லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, ஆட்டோ டிரைவர், கிளீனர் இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரனாக ஆட்சி பெற்று 10-11 கூடிய சாரத்தில் இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. ஸோ மேசராசிக்கு ஒரு நல்லது ஒரு நாளாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் காரியம் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். இருந்தாலும் மனக்கிளேசம் இருக்கும். மனதை ஒரு ஆய்சலேஷன் மைண்டில் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. அரசாங்கத்துடைய நன்மைகள் கிடைக்கும். கால்நடை வச்சுருப்பவங்க நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம், தோட்டம் தொழில் வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும். அரசு வழியில் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக ரட்சிக்கப்படும். அடுத்து ரிஷபத்துக்கு எப்படி சார் இருக்குது? ரிஷபத்துக்கு பரவாயில்ல. சரியா? ஒரு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. ஒரு மனப்பாக இருப்பீங்க. ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. கோயில் வளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மணிமந்திரத்தை சொல்லுவீங்க. சரியா? வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. சில பேர் நகை கடைக்கு போவீங்க, நகை வாங்குவீங்க, வெள்ளி வாங்குவீங்க. தாய்வழி உறவாக பார்த்துக்கோங்க. தாய்வழி உறவில் சில இணக்கங்கள் குறைவாக தான் இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கடைக்கண்ணிக்கு போயிட்டு வருவீங்க. சரியா? கவனமாக இருக்கணும். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு இது இருக்கும். நல்லா இருக்கும். சரியா? வெகுஜன தொடர்பில் இருக்கும். நல்லாயிருக்கும். சொசைட்டியில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3 கூடியவன் தர்ம கர்மாதிபதி ஜாதகத்தில் நட்சத்திரத்தில் போகிறதுனால அப்பா வழியில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அப்பா வழி தொழில், அப்பா வழி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கும். தகப்பன் வழியில் ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிதுனம். 2 கூடியவன் 8-9 கூடிய சாரத்தில் போகிறது நல்லது தான். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். லக்கு அடிக்கும். பேர் புகழ் அந்த நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா பேசுவீங்க. எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவீங்க. பேச்சுக்கலை நல்லபடியாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லபடியாக இருக்கும். எதையும் வரதுக்கு முன்னாடி பார்த்து யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிருவீங்க. சமயோத புத்தி இருக்கும். எதில் திருப்தி அடைய மாட்டீங்க. சரியா? மனசை ஒரு நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. ஓரளவு மத்தியம பலனாக தான் பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்கு. சரியா? இருப்பினும் 50-50 நல்லாயிருக்கும். சரியா? நேர்களை மிதுன ராசிக்கு 50-50 நல்லாயிருக்கும். நட்பு வட்டாரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடகத்துக்கு காரிய அனுகூலம் இருக்கும். வெற்றி மேல் வெட்டி இருக்கும். ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் போகிறதுனால எதிர்பாராத பிரச்சனை இருக்கும். கணவன் மணி ஒருவேளை சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் ஓய்வு இருந்தால் ஓய்வு எடுத்துக்கோங்க. ரொம்ப உழைக்காதீங்க. மற்றபடி நல்லா இருப்பீங்க. திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கும். நல்லாயிருக்கும். மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மணி உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்குது? சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு தாயுலத்தோடு தான் இருப்பீங்க. சந்திரன் 12ல் இருக்கிறாரு. சரியா? அட்டமாதிபதி சாரத்தில் 6-7 கூடியவன் சாரத்தில் 12 கூடியவன் இருக்கிறனால உத்தியோக இது அலைச்சல் இருக்கும். எனக்கும் நல்லா இருக்காது. நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், மன சோர்வும் இருக்கும். அதனால் சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? சில பேருக்கு மறதி இருக்கும். வாக்கு நாணயத்தை காப்பாற்ற முடியாது. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற மாதிரி இருக்கும். பெண்கள் விஷயத்தில் நிதானமாக இருங்க. பிற விஷயத்தில் தலையிடாதீங்க. உடல்நல பிரச்சனையும் வரும். வீடு, மனை, வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு ஊரை சுற்றுற மாதிரி இருக்கும். சரியா? கண்களில் பிரச்சனை இருக்கும். சரியா? கண்ணை பற்றிய கவலை இருக்கும். சில பேருக்கு கண்ணில் எரிச்சல், கண் பொங்குறது. சரியா? இப்படி சில கண் பிரச்சனை, தூக்கம் கட்டு போகிறது, இதனால் சில சலிப்புத்தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ சிம்மராசினியர்கள் இறை வழிபாடு பண்ணிவிட்டு, நட்சத்திரத்துக்கு உண்டான இறை வழிபாடு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னி பரவாயில்ல. சரியா? கன்னிக்கு 11 கூடியவன் ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறாரு. 5-6 கூடியவன் சாரத்தில் போகிறாரு. அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். சரியா? அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 11ல் சந்திரன் நல்ல அமைப்பு தான். சரியா? லாபம் இருக்கும். குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். காய்கறி மார்க்கெட், பழக்கடை, ஜூஸ் கடை, சென்டர் கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள், திரைப்படம், சின்னத்திரை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பதவி பட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லாயிருக்கும். லாபகாரமாக நல்லாவே பார்க்கப்படுகிறது. விவசாயம், வியாபாரம், போட்டி பந்தயம், லாட்ரி எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
ஸோ கன்னிராசிக்கு வந்து யோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, லாட்டரி சீட்டு யோகம், கோடீஸ்வர யோகம் இருக்குது. அடுத்து வந்து துலாம், பெருமைப்படுவீங்க. சரியா, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. சரியா, ராஜயோகாதிபதி சாரம் பண்ணியிருக்கிறாரு. 4-5 கூடன் சாரம் இருக்கிறனால தாய்வழி சிறப்பு இருக்கும், தாய்வழி காரியங்கள் நல்லபடியாக முடியும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா, வேலை விஷயமாக உத்தியோக ரீதியாக செய்கிற காரிய ரீதியாக அங்கிட்ட அலைஞ்சு போவீங்க. மற்றபடி அதில் சக்ஸஸ் இருக்கும். சரியா, நீங்கள் ஆள் தைரியமாக இருப்பீங்க, சகலகல வல்லவனாக இருப்பீங்க, சமயோத புத்தி இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், உங்கள் திறமை நல்லபடியாக இருக்கும். விவசாயம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டல் பேசி நல்லபடியாக இருப்பீங்க. பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். சரியா, அம்மன் வழிபாடு மிக சிறப்பேற்ற இருக்கும். நல்லா இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஏகபோக நாளாக இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமாக சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சகல சித்தியும் கிடைக்கும். சகலம் சித்தியும் பெற்று நல்லபடியாக இருப்பீங்க. சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு எப்படி சந்திரன் வந்து சுமாராக தான் இருக்கிறாரு. இருப்பினும் ஒரு நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யோகம் இருக்கும், யோகம் அடிக்கும், நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். சரியா, படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க படித்து முடிச்சவங்க நல்லாயிருக்கும். புக்கு படிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தங்களுடைய அனுசரணை இருக்கும். கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னாச்சும் ஆலய திருப்பணியில் ஈடுபட்டுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. சரியா, 9 கூடையவன் 3-4 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்லதான். சரியா, சுகப்படுவீர்கள். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசி, சந்திராஷ்டமம் இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. சரியா, எது முக்கியமான முடிவு இருந்தால் தள்ளி போடுங்க. டாக்குமெண்ட் எதுவும் கையெழுத்து போட்டு வைக்கிறதெல்லாம் வேண்டாம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சிப்பட்டு தான் இருக்கிறாரு. சனிபாவோட சாரத்தில் ஏறி நிற்கிறாரு. ராசிக்கு 2-3 கூடிய சாரத்தில் 8 கூடிய நிற்கிறார். குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கும். தேவையில்லாத பணப்பற்ற இருக்கும். உடன்பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, இருப்பினும் வந்து 8ல் சந்திரன் இருக்கிறது வந்து ஓரளவு என்ன சொல்லுவாங்க, ஓரளவு அலைச்சல் இருந்தாலுமே அலைச்சலின் பேரில் ஆதாயம் இருக்கும். சரியா, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சால் போகணும். நண்பர்களால் உதவி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, வம்பு வழக்கு பிரச்சனையில் பார்த்துக்கணும். எதுவும் தலையிடாதீங்க. மன ஒரு நிலையில் இருக்காது. ஆசிரியர் மைண்டில் தான் இருப்பீங்க. அதனால் தனுசு ராசி நேயர்கள் அளவோடு இருங்க. நட்சத்திரத்தை சொன்னாலும் வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தேவைக்கு பணம் இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. பட் குடும்ப பிரச்சனை இருக்கும். வாக்குவாதங்கள் இருக்கும். அளவறிஞ்சு பேசுங்க. சரியா, உடம்பிறந்த சகோதர விஷயத்தில் இளைய சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. சண்டை சச்சரவை தவிர்த்துருங்க. அடுத்து வந்து மகரத்துக்கு நல்லா இருக்குங்க. இணக்கமாக இருப்பீங்க. கண்ணன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உழைப்பால் உயர்ந்தவர்கள் மகர ராசினியர்கள். உத்திராட நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா, அப்படி இருந்துச்சுன்னா யாராச்சும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லதாக இருந்தாலும் போடுங்க, கெட்டதாக இருந்தாலும் போடுங்க. எதனா ஒரு அப்சர்வேஷனில் சொல்கிறேன். ஸோ 28/3/2026 மகர ராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 7 கூடையவன் 1-2 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்லதான். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கண்ணன் மனை உறவு நல்லாயிருக்கும். தேவையறிஞ்சு இருப்பீங்க. சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இடமனை, வீடு வாகனம், வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். மனைவி விஷயத்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி 2 பேருமே நல்லா இருப்பீங்க. திருமணம் காரியங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அயன சயன போக நல்லாயிருக்கும். சிறப்பாக இருக்கும். சரி, ராசிக்கு சந்திரன் பார்வை இருக்குது. நல்ல அமைப்பு தான். ஒளிச்சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் பார்க்குறாரு. ஸோ மகர ராசிக்கு அடுத்து வருகின்ற ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். பூசம் ஆயில்யம் 28-29 2 நாளும் மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கும்பம் 6ல் சந்திரன். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, 1-12 கூடிய சாரத்தில் போகிறதால உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். டிபிடேஷன் இருக்கும். உத்தியோக ரீதியாக அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா நேர்களே, விரயம் இருக்கும். கொஞ்சம் தாய் வழியில் சில பிரச்சனை இருக்கும். விரயம் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா, மற்றபடி கொஞ்சம் நீங்கள் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சேமிங்க. பணம் கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா சேமிங்க. செலவு பண்ணாதீங்க. கடன் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் எதனாச்சும் பிரச்சனை இருக்கும். திட்டமிட்டு காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கும்பராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும். அமைதி தான் உங்களுக்கு வந்து அருமருந்து. அடுத்து மீனம் நல்லா இருப்பீங்க. சரியா, நல்லாயிருக்கும். 5ல் சந்திரன் இருக்கிறாரு. 11-12 கூடிய சாரத்தில் போகிறது நல்லது தான். பரவாயில்ல. கொஞ்சம் விரைய மலைச்சல் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். சந்தோஷம் அடைவீங்க. சரியா, லாபம் இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். நல்லாயிருக்கும். எதையும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு மிக சிறப்பாக தரும். மார்ச் 28, மார்ச் 29 2 நாட்களுமே பெண் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டிலே கும்பிடலாம். அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும்.
விவசாயம், தோட்டம், துறவு, கால்நடை வளர்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே நேயர்களே, சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப நீட்டி முழங்கலை. நிறைய நேரம் சொல்கிறாங்க, சார் தினப்பலங்கள்லாம் கம்மியாக சொல்லுங்கள் சார், ரொம்ப டூ மச்சாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அதனால் 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சிட்டேன். 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன், 12 ராசிக்குமே ஓரளவு பலன்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லலாம், ஆனால் ஒரு நாளைக்கு போட்டு எதுக்கு, அதனால் ஒரு திட்டமாக சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் உங்கள் வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 12 நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். 28ஆம் தேதி 12 நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அசுபதி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 12 நட்சத்திரத்துக்கும் 28/3/2026 பங்குனி 14 ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கதவை தட்டும். பணம் பல வகையில் வரும். பணம் பையை நிரப்பும். அது லட்சமோ கோடியோ ஆயிரமோ உங்கள் அலோகேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.